டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சென்னை காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகில் தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் CITU சென்னை காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சங்கத்தின் மாநில தலைவரை சமூக ஊடகத்தில் டாஸ்மாக் அவல நிலையை கருத்து சொன்ன காரணத்துக்காக இடைக்கால சஸ்பெண்ட் செய்ததற்கு கண்டிக்கின்றோம். நிர்வாகமே பறிக்காதே அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய ஜனநாயக உரிமையை கருத்து சொல்லும் உரிமையை பறிக்காதே வெள்ளத்தோம் சிறக்கட்டும். நிர்பந்தம் செய்யாதே காலி பாட்டில் வாங்க சொல்லு நிர்பந்தம் செய்யாதே அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன், கடந்த 23 ஆண்டுகளாக டாஸ்மாகில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களை அரசு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை கடந்த ஆட்சியாளர்களும் நிறைவேற்றவில்லை, தற்போது பதவியேற்றுள்ள தவேக அரசும் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் ஊழியர்கள் மாநில சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜான் என்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள், எங்கள் கோரிக்கையை சமூக ஊடகங்களில் பேசியதற்காக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார், அதனை அரசு உடனே நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மட்டும் 4000 மதுபான கடைகள் மூலம் 49,000 கோடி வருவாய் அரசுக்கு கிடைப்பதாகவும் அதில் 25% தாங்கள்தான் பெற்றுத் தருகிறோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு இதர பல அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த ஊதியம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உதவியாளர்கள், விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என்று பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 12,000 to 16,000 ரூபாய் ஊதியம் என்பது வழங்கப்படக்கூடிய சூழலில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 23 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும், காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனம் CITU போராடி கொண்டிருக்கிறது. புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களது அவல நிலையை சோசியல் மீடியாவில் பேட்டியாக அளித்த எங்களது சம்மேளனத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் ஜான் அவர்கள் நிர்வாகத்தால் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திய காரணத்தினால் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அப்படி என்ன புகழ் இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த நிறுவனத்திற்கு என்று ஏதாவது ட்ரெடிஷன் என்பது இருக்கிறதா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத சூழலில் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களது நியாயமான பிரச்சனைகளை புதிய அரசாங்கம், விஜய் தலைமையிலான அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் போது எங்களது கோரிக்கையை கூட சொல்லுவதற்கு கருத்து சுதந்திரத்தை இந்த தவேக அரசாங்கம் மறுக்கின்ற சூழலில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாக இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4000க்கும் அதிகமான மதுபான கடைகள், இந்த மதுபான கடைகளில் விற்பனையாகக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்கள், இவைகள் மூலமாக மாநில அரசாங்கத்திற்கு கடந்த ஆண்டு 49,000 கோடி ரூபாய் வருவாய் என்பது கிடைத்திருக்கிறது.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்தினுடைய வரி வருவாயில் 25% இதன் மூலம் பெறுகின்ற அரசு இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். இதர நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பணப்பயன்கள், சலுகைகள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 8 மணி நேர வேலை என்பது உத்தரவாதப்படுத்த வேண்டும். தோழர் ஜான் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். எனவே டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என கூறினார். மேலும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.